கடந்த 2023ஆம் வருகிற ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள், முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள் இருக்கலாம். தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி கண்காட்சியை இந்த சென்னை வர்த்தக நிலையத்தில் தொடங்கி வைக்கிறத நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாநிலத்தில் வளர்ச்சியை சத்துணை முகர உணர்ந்துகிறது கட்டணங்கள் தான். அந்த வகையில நம்முடைய அமைப்பையும் நீங்கள் நடத்துகிற இந்த கண்காட்சியையும் வளர்ச்சியோட அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான தேவைகளாக வந்திருக்கிறது. அதுல ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நீங்க, அதனால நீங்க மக்களுக்கு மட்டுமல்ல, அரசுக்கு முக்கியமானவர்கள். அதை உணர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்க இங்கு வரவேற்கிறேன். மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய நாட்டில் மக்களுடைய எல்லா தேவைகளையும் அரசு செஞ்சிட முடியாது. உங்களை போன்ற அமைப்புகளும் இணைந்து செயல்படணும். அப்புறம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. கிடாய் அமைப்பு தொழில் முன்னேற்றத்தை உருவாக்கியுள்ள ஊரக வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற தொழில் முனைவர்களையும் அரசையும் அமைக்க நண்பர்கள் காரணமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஊரகத்துறையின் விழிப்புணர்த்தன்மை, ஒழுங்கு மற்றும் பொறுப்புடன் கூடிய செயல்பாட்டை கிடாய் உறுதி செய்வதை நாம் பாராட்டுகிறேன். ரியல் எஸ்டேட் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பட்ட உள்ளடக்கினால் வீட்டுத்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதாரத்தை உறுதி செய்ய ஒரு முக்கியமான துறையாக இருந்திருக்கிறது. நம்ம மாநில மக்கள் தொகையில 48 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்துல வசிக்கிறாங்க. இதனால நாம மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம். இது பெறக்கூடிய ஆண்டுகள்ல மேலும் உயரும். இதனால வீடுக்கு நடக்கக்கூடிய வீட்டு வசதிக்கான தேவைகள் அதிகரிக்கும். அதனால பொதுவான அமைப்பு திட்டங்களை தீட்டணும். சென்னை பெருநகர பகுதிக்கான முதல் மற்றும் 2ஆம் முறை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற ஆட்சியைதான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 3வது முறை திட்டத்தையும் நம்ம அரசுதான் மனத்தோடு தயாரிச்சுட்டு வருது. நிலையான வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகளாக இருக்கிறதையும் மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. எல்லாருக்கும் வணக்கம். நான் முகமது அலி, கிரடாய் பிரசிடென்ட், சென்னை பேசுறேன். இன்று FairPro 2025 தொடங்கியது. பிப்ரவரி 14, 15, 16 3 நாட்களுக்கு இது தொடர்ந்து நடைபெறும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேரை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இந்த FairProவில் சென்னையில் உள்ள டாப் 80 டெவலப்பர்ஸ் 80 டெவலப்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க. மோர் தென் 500 ப்ராஜெக்ட்ஸ் இங்க டிஸ்பிளேல இருக்கு. இங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து 15 கோடி வரைக்கும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். அது போக இங்க வந்து பேங்கர்ஸ் கூட வந்து அவங்களோட ஸ்டால் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அவர்கள் இந்த 3 நாட்கள் எப்போ வேணாலும் வரலாம். வந்து அவங்களுடைய ட்ரீம் ஹோம், அவங்களுடைய கனவு இல்லத்தை வந்து இங்க அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேங்கர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய எலிஜிபிலிட்டியும் அவங்க வந்து பூர்த்தி செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல வந்து யாருக்கு எந்த வகையான வீடுகள் எந்த லொகேஷன்ல வேணும், எந்த பட்ஜெட்ல வேணும்,
பிளாட்ஸ் வேணுமா, இல்ல அபார்ட்மெண்ட்ஸ் வேணுமா, இல்ல வில்லாஸ் வேணுமா, எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எல்லோரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இங்க வந்து வாங்குவார்கள் என்று நான் நம்புகிறோம். நாங்களும் நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். ஏனால் மக்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இங்க நடக்குதுன்னு. ஸோ தே ஷுட் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். ஸோ அந்த வகையில வந்து we are expecting more than 1 lakh people to come here in these 3 days. So we are expecting a good business. 3 நாள்ல வந்து